அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தமிழகத்தில் பிறை தென்பட்டது. வியாழன் மகரிபிலிருந்து முஹர்ரம் மாதம் ஆரம்பித்தது. இந்த முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாகும். அத்துடன் அல்லாஹ் புனிதமாக்கிய 4 மாதங்களில் சிறப்புற்ற ஒரு மாதம். இன்னும் இஸ்லாமிய மாதங்களிலேயே மிகச் சிறந்தது இந்த முஹர்ரம் மாதம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க. இந்த முஹர்ரம் மாதத்துல 30ஆம் நாள் மற்றும் 10ஆம் நாளில் நம்ம ஆஷுரா நோன்பு கடைபிடிப்போம். இந்த ஆஷுரா நோன்பு எப்படி வந்ததுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா வந்தபோது யூதர்கள் முஹர்ரம் 10ஆம் நாளில் ஆஷுரா நோன்பு வைத்திருந்தார்கள். அவர்களிடம் நீங்கள் நோன்பு நோட்கின்ற இந்த நாள் என்ன நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அதற்கு அவர்கள், இது ஒரு மகத்தான நாள். இதில் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய மக்களை காப்பாற்றினான். ஃபிரௌனையும் அவனுடைய மக்களையும் மூழ்கடித்தான். எனவே அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதில் நோன்பு நோற்றார்கள். ஆதலால் நாங்களும் நோன்பு நோற்றோம் என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி மூசாவிற்கு அதிகம் நெருக்கமானவர்கள் நாங்களே என்று நோன்பு நோற்றார்கள். பிறரையும் அதில் நோன்பு நோற்க ஏவினார்கள். யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக அடுத்த வருடம் அதற்கு முந்தைய நாளும் நான் நோன்பு நோற்பேன் என்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆதலால் நாம் 2 நாட்கள் நோன்பு நோட்கின்றோம். இந்த ஆஷுரா நோன்பு என்பது கடந்த ஒரு வருட ஆண்டின் பாவத்தின் பரிகாரமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரமலான் மாத நோன்பிற்கு பிறகு சிறந்த நோன்பு என்பது இந்த ஆஷுரா நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் ஆஷுரா நோன்பு வருகின்ற ஜூலை மாதம் 5, 6 தேதிகளில் வருகிறது. அன்று ஆஷுரா நோன்பை கடைபிடித்து அல்லாஹ்விடம் தௌபா கேட்போமாக.